திறந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேடி வாசியுங்கள், குறையாது, சேர்த்தோம். ஆமீன். செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். செபிக்கிறோம். யாஷ்வா தேவனே, உடைய பெரிய கிருபையினால் மிகுந்த இறக்கத்தினால் அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்த ஓய்வு நாளுக்குரிய வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. நிறைய போல வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். யாஷ்வா மெசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமீன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாசை மெஷின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் வாசித்த பதியை திரும்பமாய் வாசிப்போம். யாசோடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, ஒன்றும் சோடிலாயிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு, அவருடைய ஆவி, தேவனுடைய ஆவி இந்த புஸ்தகத்தில் தேவனுடைய ஆவி என்ன செய்யும்? சேர்க்கும். தேவனுடைய ஆவியை அவர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஆகையினால அது என்ன செய்யும்? அந்த வேலையை செய்யும். குறைவுகளை நம்முடைய தேவன் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். என்னென்ன குறை காணப்படுதோ குறைகளை நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். நாம் குறைகளை தேவனிடத்தில் சொல்கிறப்ப அந்த குறை என்ன செய்கிறார்? அவர் நிவர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். 14-15. இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் கொள்ளும்படி அவர்களை அனுப்ப வேண்டும் என்றார்கள். யாசுவா நோக்கி, அவர் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அல்லேலூயா. சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போயிருச்சு, ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, சாப்பாடு செய்யலை, சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு. என்ன செய்கிறது? போய் கிராமத்தில் போய் வாங்கிட்டு வர முடியுமா? என்ன செய்கிறது? நீங்களே கொடுங்க அப்படிங்கிறாரு. வாசிப்போம் 14ஆம் வசனத்தை. இங்கே சொல்கிறாங்க, ஜனங்கள் சொல்கிறாங்க, அதற்கு இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்கள் இல்லாமல் என்ன கிடையாது, வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். இப்போ இருக்கிறது 5 அப்பா 2 மீன் தான். இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். சொல்றத வாசிப்போம். ஐயாயிரம் பேராய் இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தில் யார் வந்தது? பரிசுத்த ஆவியானவர். 2-3 பேர் என் நாமத்தினால எங்க கூடார்களோ அங்க அவர் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்படி நிறைய பேர் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2-3 பேர் நாங்கள் கூடுறோம் இருக்கிறாரு, 2-3 பேர் கூடுறோம் இருக்கிறாரு, 2-3 பேர் கூடுறோம் இருக்கிறாங்க. சரி, நல்லது. 2-3 பேர் கூடி இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. யார் நாமத்தில் கூடி இருக்கிறீங்க? அவருடைய பேர்லாம் கூடி இருக்கிறீங்க.
ஒன்றும் நீங்கள் ஜீசஸுங்கிற பேரில் கூடியிருப்பீங்க, இல்லைன்னா கர்த்தருங்கிற பேரில் கூடியிருப்பீங்க, அல்லது இயேசுங்கிற பேரில் கூடியிருப்பீங்க. எந்த பேரில் கூடனா பாவ மன்னிப்பு உண்டு, எந்த பேரில் கூடனா விடுதலை உண்டு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி தெரியணும். இவங்க என்ன செய்கிறாங்க? அற்பம் யார் செய்கிறா? நேரடியாக அவரே அற்புதத்தை செய்கிறாரு. எல்லாரையும் பஞ்சு கட்டளையிடுறாரு. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர 5000 பேர். கணக்கு பெண்களை குழந்தைகளும் சேர்க்க மாட்டாங்க வேதத்தில், புருஷர்கள் மாத்திரம்தான். அப்போ ஒரு மனைவியோ எத்தனை மனைவியோ தெரியாது. பிள்ளைகள் என்ன, பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்க? நிறைய பிள்ளைகள் அதுக்கு இருந்திருப்பாங்க. அப்போ இவ்வளோ பேர் சாப்பிட்டு என்ன செய்கிறாங்க? மீதியானதை எடுக்கிறாங்க. அல்லேலூயா. இவ்வளோ பேர் சாப்பிட்டு மீதியானதை எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதத்திலே உண்டு. அல்லேலூயா. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறாரு? யார் ஆசீர்வதித்தாரு? யார் ஆசீர்வதித்தாரு? எதை ஆசீர்வதிக்கிறாரு? 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்த விற்பாடு 5000 பேருக்கு மதியமானவர்கள் என்ன செய்கிறாங்க? சாப்பிட்றாங்க. மீதியா என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ அந்த ஆசீர்வாதம், மேன்மை, மீதியானதை எடுக்கிறது அவர் ஆசீர்வதித்தால் மாத்திரமே இருக்கும். இல்லைன்னா என்ன ஏற்படும்? பற்றாக்குறை தான். என்ன வந்தாலும் குறைவு தான். கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, என்ன வந்தாலும் என் மருமக இல்லைன்னு தான் சொல்லும். எவ்வளோ கொடுத்தாலும் இல்லை, எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை. நிறைய பேர் இருக்கிறத வித செய்ய தெரியாது. என்ன சொல்லுவாங்க? அது இருந்தால் தான் நான் செய்வேன், செய்ய முடியாது. அது இல்லாட்டி நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்போ இருக்கிற வித செய்வதற்கு என்ன கிடையாது? அவர்களுக்கு அந்த ஞானம் கிடையாது, அது ஒரு தெளிவு கிடையாது. இது இருந்தால் தான் நான் செய்ய முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நேரத்தையும் காலத்தையும் என்ன பண்ணுவாங்க? விரையப்படுத்துவார்கள். நம்ம அதெல்லாம் கவனிக்கணும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்ற? உங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்ன பண்ண கொண்டு வாங்க. 5 அப்பம் 2 மீன் இருக்குது. உடனே என்ன செய்யற? வச்சு அதை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்தப்ப என்ன நடக்குதாங்க? எல்லாரும் என்ன செய்யறாங்க? திருப்தியா புசிக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன செய்யறாங்க? திருப்தியாய் புசிக்கிறாங்க. இப்போ திருப்தியாய் புசிப்பதற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் தேவை. இல்லைன்னு சொன்னால் அநேகர் வாழ்க்கையில் சோறு போட்டு வாயில் வைப்பாங்க, வைக்க போவாங்க. அப்போ தான் ஒரு செய்தி வரும். என்ன செய்தி வரும்? ஏதாவது ஒரு செய்தி வரும். உடனே விட்டு என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை யார் வழிநடத்தணும்? தேவன் நம்மளை வழிநடத்த வேண்டும். தேவன் நம்முடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். தேவன் நம்முடைய பசியை ஆற்ற வேண்டும். நாம் தேவனை எல்லாவற்றையும் சார்ந்து கொள்ள வேண்டும். இருக்கிறத வைத்து என்னை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. என்னிடத்துல இருக்கிறது இதான், இதை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. இருக்கிறத ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்கிறப்ப
நம்முடைய தேவன் அந்த ஆசீர்வாதத்தினால ஒரு நிறைவான மேன்மையோட வாழ்க்கையில கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ எல்லாமே இருந்தால் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஏன் இவ்வளோ பெருசு போடுறீங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, எப்படி முடிப்பீங்கன்னு சொல்லி அறவே காடெல்லாம் என்ன செஞ்சாங்க, அநேக கேள்விகள்லாம் கேட்டாங்க. அதனால என்னமோ இப்படி என்ன வேலை முடிக்க முடியாமல் கிடக்குது. அப்போ எல்லாமே இருந்தால் தான் செய்ய முடியும். அப்படின்னா என்னது, எல்லாம் என்னைக்கு வர்றது என்னைக்கு செய்கிறது, எல்லாமே இருந்தால் நான் செய்ய முடியும். அப்படி என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இருக்கிற விதத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்கிற என்ன செய்ய முடியும் அதை நம்ம என்ன செய்யணும். இதுதான் மெசியா செஞ்சாரு. உங்களுக்கு இருக்க என்ன செய்யறதுல கொண்டு வாருங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு, அதை பார்த்து ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப நான் முதலாவது தேவனிடத்துல வர வேண்டும், இருப்பதை தேவனிடத்துல கொடுக்க வேண்டும், கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கும்படி அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். இல்லைன்னா எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், கொடுத்தாரு ஆசீர்வதிப்பா, இருக்கிறத அவற்றை கொடுத்து அவர் என்ன செய்யணும், அவர் ஆசீர்வதிக்கணும். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35 வாசிப்போம். யோவான் 6:35. யாசுவா அவரை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அல்லேலூயா. நாம் அங்கே பார்த்தோம், சருத்துக்குரியதான பசி, ஜனங்கள் சோர்ந்து போவாங்க, அதுக்கும் அவர் தேவை. ஆத்மாவுக்கு உரிய பசிக்கும் தாகத்துக்கும் அவர் தேவை. ஆகையினால என்ன செய்யணும், அவர் தான் ஜீவ அப்பம், உயிருள்ள அப்பம் அவர் தான். இப்போ நம்ம சரீரத்துக்கு தேவையான காரியங்களை நம்ம புசிக்கிறோம், திரும்ப பசி எடுக்கும். காலையில் சாப்பிட்டா அடுத்து பசிக்கும், அப்புறம் மத்தியானம் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிட்டா அடுத்து பசிக்கும், அப்புறம் இரவு சாப்பிடணும். எனக்கு ஒரு தெரியும், அதிகாலை 3 மணிக்கு சாப்பிடுவார். ஏன்னா பசிக்குது நான் சாப்பிட்றேன், ஏன்னா அது பசிக்குது நான் சாப்பிட்றேன். கொஞ்ச நாள் காலை விட்டுட்டாங்க. அவரை என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு சுண்டு விரலேருந்து ஆரம்பித்தாங்க, ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ஃபேமஸான டாக்டரு, அவர் ஃபேமஸான டாக்டரு. ஒரு விரல் வெட்ட 1 லட்சம் வாங்கிட்டார். எப்படி, ஒரு விரலுக்கும் 1 லட்சம் வாங்கிட்டார். வாங்கிட்டு வெட்டினார். என்ன பண்ண, சந்தோஷமாக வெட்டுவதற்கு அனுமதித்தார்கள். ஏன் என்ன செய்யக்கூடாது, நினைச்சப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. பொதுவாக என்ன செய்யக்கூடாது, இரவு படுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு ஏன் வியாதி வருவதற்கு காரணம் என்ன, அன்றைக்கெல்லாம் இரவு படுத்தாங்கன்னா அதிகாலை எழும்புவாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது, இரவு படுத்தாங்கன்னா இரவு என்ன செய்கிறாங்க, பிரயாணம் போகிறாங்க, எந்த ஊரும் போன ஒரு படம் என்ன செய்கிறாரு, ஒரு பஸ் நிப்பாட்டுறாங்கன்னா உடனே இறங்கி கிடைச்சதெல்லாம் சாப்பிட்றது. இந்த சரீரம் அந்த ஜீரண உறுப்பு என்ன செய்யணும், அது உறங்கணும், அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அது எந்த நேரம் வேலை செய்ய சொன்னால் ஒரு நேரம் என்ன பண்ணிடும், அது வேலை செய்யாமல் அப்படியே அமைதி ஆகிடும். உடனே சொல்லுவேன், எனக்கு பசிக்கவே மாட்டேங்குதுமோ, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது. எப்படி பசிக்கும், எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது. பசிக்கலையா என்ன பண்ணுங்க, மெஷா இடத்துல கடந்து வாருங்கள். என்ன பண்ணுவார், அவர் பசிக்கும்படியாக கிருபை செய்வார். இங்கே வேதம் சொல்லுது, மெசியாவை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பசியும் தாகமும்
நம்மளை வாட்டாமல் வேலைப்படுத்தா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்துல வர வேணும், அவர் சொல்றதை கேட்கணும், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். தொடர்ந்து வாசி 36. நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அப்ப தேவனை கண்டு அவரை விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்துல கண்டு விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? கண்டு விசுவாசிக்கணும். அவர் யார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். கண்டு விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? கண்டு விசுவாசிக்க வேண்டும். ஒரு இடத்துல 100 பிள்ளைய இருக்குது, அழுதுகிட்டே இருக்குது. அவங்க தாயோ தகப்பனோ போன ஒரு பாடு, அந்த பிள்ளை பார்த்த ஒரு பாடு அழுகை நிப்பாடு என்ன பண்ணோம்? அங்கேருந்து ஒடியாரும். எதனால? கண்டதுனால. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். பிதாவானவர், பிதாவாகிய தேவன் யாஷ்வா, அவர் ஆதியில் எப்படி இருந்தார்? வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தையில இடம் பெற்றிருக்கிறவங்க இந்த யாஷ்வாவை கண்டுகொள்வார்கள். செய்தி நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். இங்கே மெசியா சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிதாவாகிய தேவன் யாஷ்வா யாரை கொடுக்கிறாரு? அவங்க குமாரனை கண்டு அவர்களை விசுவாசமாய் இருப்பார்கள். பிதாவானவர். அப்ப பிதாவுக்குள்ளாக நம்ம எப்படி இருக்கணும்? பிதாவுக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட்டு இருக்க வேண்டும். பிதாவுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். எதை செய்யணும்? பிதாவின் கிரியைகளை செய்ய வேண்டும். எந்த கிரியை செய்யணும்? யாரோட கிரியை செய்யணும்? பிதாவோட கிரியை செய்யணும். நாம் பிதாவினால் கட்டப்பட வேண்டும். அப்படி செய்வதற்கு பிதாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவருடைய அன்புல நம்ம நிலைச்சிருக்கணும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் என் பிதாவின் கற்பனையை கைக்கொண்டு அவருடைய அன்பை நிலைத்திருக்கிறது போல என்னுடைய கற்பனை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. இப்ப பிதாவானவர் கொடுக்கிற யாவும் குமாரனிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் பிதாவினுடைய கற்பனைகளை நம்ம எப்படி இருக்கணும்? கை கொண்டு இருக்கணும். இப்ப பிதாவுடைய கற்பனை நமக்கு என்ன சொல்லுது? பிதா முதலாவது கற்பனை என்ன செய்ய கட்டளை யாரு கொடுத்தார்? வேதம் சொல்லுது. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். யோவான் 7:19. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். அல்லேலூயா. முதலாவதாக இந்த நியாயப்பிரமாணம் மோசேக்கு கொடுக்கப்படுது. 23ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் உத்தசேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதாலே என் மேல் எரிச்சலாகலாமா? வாசிப்போம் அடுத்த வசனத்தை. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படியே தீர்ப்பு செய்யுங்கள். அல்லேலூயா.
தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு எழுதுவாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். தீர்ப்பு எப்படி இருக்கணும்? நீதியின்படி தீர்ப்பு செய்யணும். தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செய்யக்கூடாது. இப்ப தோற்றம் தீர்ப்பு நீதியின்படியா இருக்குது. ஆளை பார்த்து, உருவத்தை பார்த்து, பணப்படத்தை பார்த்து தீர்ப்பு எழுதுறாங்க. எழுதிட்டு போட்டோம். ஆனால் அதை பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39 வாசிப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு என்ன உண்டு? நித்தியம் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவேல் அவைகளே. இந்த வேத வசனங்களை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். என்ன செய்யும்? அது யாசுவா மெசியாவை குறித்து சாட்சி கொடுக்கும். தொடர்ந்து வாசிப்போம். அப்படி இருந்து உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி எடுத்துட்டு வரும் என்ன கிடையாது? மனசு கிடையாது. அல்லேலூயா. காலையில் சீக்கிரமாக எழும்பணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், சமைக்கணும், வேலைக்கு போகணும். எப்படி? அப்படியா? காலைல 7 வரையும் தூங்கணும், 8 மணிக்கு எழும்பணும். எப்படி இருக்கும்? இப்ப ஒரு மனுஷனுக்குள்ள தேவ அன்பு இருக்குதா இல்லைன்னு எப்படி கண்டுகொள்வது? ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குதா இல்லைன்னு எப்படி கண்டுகொள்வது? எத்தனை பேர் பூமியில் இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு அவருடைய பெயர் தெரியும்? அவருடைய பெயர் தெரியும். எத்தனை பேர் அவர் அறிஞ்சிருக்கிறாங்க? 41ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை. மனுஷன் தேவனுக்கு பேர் வைக்கிறாங்க. கர்த்தருங்கிற பேர் வைக்கிறாங்க, இயேசுன்னு பேர் கொடுக்குறாங்க, ஈசுன்னு பேர் கொடுக்குறாங்க, ஈசுன்னு பேர் கொடுக்குறாங்க, ஜிஎஸ்ன்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன பேர்? இந்த பேரை வந்து கொடுத்துட்டு அது போடுற வசனம் மத்தேயு 1:21. எப்படி? அதில் ஒரு நோக்கத்துக்கு பேர் வச்சா எப்படி? நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொல்லி அவர் சொல்லிட்டாரு. மனுஷன் வந்து தேவனுக்கு பேர் வைக்க கூடாது, அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி தான் அன்னைக்கு பேர் வச்சாங்க. மொழிபெயர்ப்பில் இந்த பேர் தான் வச்சாங்க. ஆகையினால இந்த பேர் தான் பாவம் மன்னிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. ஜாக்கிரதை. தொடர்ந்து வாசிப்போம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவ அன்பு உண்மையிலே இருக்குன்னு சொன்னா அந்த பேரை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சத்தியம். உண்மையிலேயே தேவ அன்பு இருக்குன்னு சொன்னா தரங்கம்பாடியில் வச்ச பேரை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ தவறு நடந்துருச்சு. நம்ம என்ன செய்ய? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். என்ன கிடையாதா? தேவ அன்பு தான் கிடையாத. அனைத்து சுவாவ அன்பே கிடையாது. என்ன கிடையாது? சுவாவ அன்பே கிடையாது. இதில் தேவ அன்பு வேற சொல்லணுமா? என்ன கிடையாது? அனைவருக்கு சுவாவ அன்பே கிடையாது. அவங்கள போய் நம்ம தேவ அன்பு எப்படி எதிர்பார்க்க முடியும்? என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. வாசிப்போம் அடுத்த வசனத்தை. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. தேவன்
தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகின்றான். அவன் வாயில் உண்மை இல்லை, அவன் வாழ்ந்தும் நன்மை இல்லை. யாஸ்வா தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகின்றான். இங்கே வேதம் சொல்லுது, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம். பிதாவுடைய பேரில் குமாரன் வாராரு. யார் பேரில் வராரு? பிதாவுடைய பேரில் வாராரு. அப்படி வந்திருந்தோம், என்ன செய்யல? என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு தேசத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம், அது சரின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம், அது சரின்னு சொல்கிறாங்க. கடந்த நாட்களில் ஒரு அரவேக்காடு 2 போதகர் அவங்க மனைவியிட்ட பேசிக்கிட்டு, அப்போ யாசுவெல்லாம் சொல்ல வேணாம், அதெல்லாம் விட்டுடுங்க. யாசோ சொல்ல வேண்டாமா? ரைட்டு, முடிவு பண்ணிவிட்டு உனக்கு என்ன கிடையாது, இனிமேலுக்கு உனக்கு ரிச்சிப்பு கிடையாது, அவ்வளோதான். யாசோ புறக்கணிச்சா என்ன பண்ணக்கூடாது? என்னைய கூப்பிடக்கூடாது. யாசுவா வெறுத்தா என்ன கிடையாது, உனக்கு வலதுகை தன் வேலையை செய்யாது, வலதுகையை தன் தொழிலை மறந்துடும், ஜாக்கிரதை. வேதம் சொல்லுது, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. குமாரன் வந்தாரு, பிதாவுடைய பெயரில் வர்றாரு. அடுத்த வருஷம் வாசிப்போம். தேவனாலே வருகிற மகிமையை தேடாமல் நீங்கள் எப்படி விசுவாசமா முகஸ்துதி பண்றது? ஒருத்தர் அங்க அவ்வளவு பேர் கூடுறாங்க, அங்க அவ்வளவு பேர் போறாங்க, அதனால அங்க அவங்க தான் சரி. இங்க இவ்வளவு பேர் கூடுறாங்க, இங்க இதுதான் சரி. யோவான் சான் எங்கிருந்து வந்தா? வேதத்தில் உள்ள பழைய ஏற்பாடு 39 புஸ்தகத்திலையும் வந்த தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு என்ன பண்ணுங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அன்பாய் கேட்க என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த 39 புஸ்தகத்தையும் வேத வாக்கியத்தில் உள்ள சீசர்கள் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்க. எல்லா தீர்க்கதரிசியும் எங்கிருந்து வந்தாங்க? தேவன் தாழ்மையில், ஆவியில், எளிமையில் மறைந்திருந்து அவ்விதமே தம்முடைய ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சும்மா கிடையாது. பெரிய ஆரவாரம் பண்ணி, பெரிய ஆர்ப்பரிச்சு, வான வேடிக்கையெல்லாம் நடத்தி உடனே வருவார், அதெல்லாம் இங்கே கிடையாது. நம்முடைய தேவன் தாழ்மையில், எளிமையில் என்ன பண்ணார்? மறைந்திருந்து அவ்விதமே ஜனங்களுக்கு அநேக காரியங்கள் உண்டு. உதாரணமாக சம்பவத்தை சொல்கிறேன், நீங்கள் வாசிக்க வேண்டாம், கதை. இந்த கதையை கேளுங்க. ஈசாய்க்கு நிறைய பிள்ளைகள். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு தெரியாம தேவன் குறித்த நபரை போய் அபிஷேகம் பண்ண வேண்டும், அதற்காக போறாரு. கூட கையோட ஒரு காளையை கொண்டு போற பலி செலுத்துவருக்கு. அவங்களும் மூப்ப தத்தளிப்போடு வந்து என்னன்னு கேட்குறாங்க. சும்மா பலி செலுத்த வந்தேன். ஏறா ஈசாயை கூப்பிடுறாரு, உன் குமாரில் ஒருத்தனா ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், எல்லாரையும் வர சொல்லு அப்படிங்கிறாரு. ஒருத்தராக வர்றாங்க. அவருடைய சாயல், முகரூபம் எல்லாத்தையும் பார்க்குறார்.
பார்த்து சாமுவேல்கிட்ட மெசியா சொல்கிறாரு, இவன்ல இவன்ல இவன்லன்னு சொல்லி 7 பேர் அப்படியே போயிட்டாங்க. எப்பா இவ்வளோதானா உடைய பிள்ளைகள்? இல்லை இன்னும் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், ஆடு மேய்க்கிறான். இந்த இடத்த எக்ஸாம்பிள் கவனிக்கணும். தாயோடைய தகப்பனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்பணிஞ்சு இந்த சாதாரண ஒரு தாவீது வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். இவர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, 3 வேளை சாப்பிட்றாங்க. ஒருத்தர் எப்படி இருக்கிறாங்க, நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. இவர்களை இந்த அபிஷேகம் புறக்கணித்தது. நம்ம கவனிக்கணும். வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிறவனை நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. இந்த இடையர்களை கீதாரிப்பாங்க, சம்பரியாட்டுக்காரம்பாங்க, மேய்ப்பர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மேய்ப்பர்னு சொல்லுவாங்க. சுத்தமாக ஒருத்தர் கொள்ளையில் மாடாடு மேய்ச்சினா மாட்டுக்காரன் எவனான்னு கேட்பாங்க. மாட்டுக்காரன் எவன் திட்டுவாங்க. அப்போ ஜனங்களால் ஒரு குறைத்து மதிப்பிடக்கூடியதான ஒரு வேலை செய்யக்கூடியதான தாவீதை அபிஷேகம் தேடி போனது. அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 5:44 தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், இங்கதான் நம்ம கவனிக்கணும். அப்ப தேவன் என்ன சொல்றாருங்கிறத மாத்திரம் கவனிச்சு வாழ்க்கையில் நடந்தா பரலோராஜ்யம் போலாம். மனுஷனை பிரியப்படுத்தணும். யாரை பிரியப்படுத்துது, மனுஷனை பிரியப்படுத்தணும். ஆகையினால நாங்கள் என்ன பண்ணுவோம், மனுஷரை பிரியப்படுத்தணும். அப்படின்னா நீங்கள் தேவனை விசுவாசிக்க முடியாது. என்ன செய்ய முடியும், தேவனை விசுவாசிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது, தேவனை விசுவாசிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், தேவனை மையப்படுத்தணும். யாரை மையப்படுத்தணும், தேவனை மையப்படுத்தணும். நம்ம அதை கவனிக்கணும். தொடர்ந்து வாசிப்போம். எப்படியா, தாவீதிடத்துல ஒன்றும் சொல்ல மாட்டேன். இங்க நம்புகிற மோசையை என்ன பண்ணுவான், சாட்டுவான். அப்ப வாசிப்போம். மோசையை விசுவாசிப்பீரானால், தேவனால் மோசை கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை விசுவாசிப்பேன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி கிடையாது. எதை விசுவாசிக்கணும், 5 நூல், முதல் 5 நூட்கள் தோரா, ஈபுல்லா தோரா முதல் 5 நூட்கள் நூல் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஆதி ஆகமோ, யாத்திரையாகமோ, எண்ணாகமோ, லேவியராகமோ, உபாகமோ, இது என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதை விசுவாசிக்கணும், அதை பின்பற்றணும். தொடர்ந்து வாசிப்போம். எப்படி விசுவாசிக்க முடியும்? இப்ப மோசே நியாயப்பிரமாணம் தரங்கம்பாடியில் உள்ளவங்க கொடுக்கப்பட்டது இல்லை தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டதா? அது ஒன்று எபிரேயனாகிய மோசைக்கு கொடுக்கப்பட்டது. எபிரேயனாகிய மோசைக்கு கொடுக்கப்பட்டது. அதை உள்ளபடி அவர் சொல்லிட்டாரு. அதில் ஒன்றும் கூட்டவும் கிடையாது, குறைக்கவும் கூட இல்லை. இப்போ யோவான் சுவிசேஷம் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறார். வேறொருவன் சுயநாமத்தினாலே வந்தால் என்ன பண்ணுவீங்க, அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இப்போ நம்ம யோவான் 17:6 வாசிப்போம். நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் எனக்கு தருவேன். அவர்கள் உடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரு தேவனுடைய பிள்ளைகள் என்றும் யாரு பிசாசின் பிள்ளைகள் என்று வெளிப்படும் காலம் வரும். என்ன பண்ணுறது? இப்பொழுதே வந்திருக்கிறது. அல்லேலூயா. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா. யாரை உலகம் தெரிந்து கொண்டார்? யாரை இந்த உலகத்தில் தேவன் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு தெரியலன்னா நீ யாரும் பரலோகம் போக முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கதையாக சொல்கிறேன், வேதத்தை படித்து பாருங்க. ஆதியாகமத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குறார். ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் என்ன செஞ்சாங்க? தேவனுடைய பிள்ளைகளும் சர்ப்பத்தின் வித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆகையினால தேவன் மனுஷன் உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். ஜலப்பிரளயம் வந்தது. நோவாவுடைய கண்களுக்கு நோவாவுக்கு தான் கிருபை கிடைச்சது. அவருடைய கண்கள் நோவாவுக்கு மாத்திரம் கிருபை கிடைச்சது. அது அடுத்து 11ஆம் அதிகாரத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பாவேலுங்கிற கோபுரத்தை கட்டுறாங்க. நான் செய்ய நினைத்தது தடைபட நினச்சிருந்தாங்க. போனார் நேராக தாறுமாறாக்கி தேவன் பாசையை அந்த நாளில் தாறுமாறாக்கிட்டாரு. ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? உலகமுள்ள சிதறடிக்கப்பட்டு போகிறாங்க. இப்போ தேவன் யாரை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம வரும்னு சொன்னால் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே எபிரேயனாகிய ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஊர் தேசத்திலிருந்து அவர் தெரிந்து கொள்றாரு. 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. உனக்குள் பூமியில் அம்சங்கள்லாம் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. இப்போ நீங்கள் வேதத்தின்படி நீங்கள் என்கிட்ட வேதத்தை நீங்கள் பாருங்க. தேவன் யாரை தெரிந்து கொண்டார், யாருக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அது ஒன்லி ஒன் ஆபிரகாம் வம்சத்துக்கு மாத்திரமே, வேற யாருக்கும் கிடையாது. இப்போ மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் அவங்க யார் வரணும்? மெசியா மூலமாக தான் உள்ளார பிரவேசிக்க முடியும். ஏன்னா யார் மூலம் பிரவேசிக்க முடியும்? மெசியா மூலமாக தான் பிரவேசிக்க முடியும். வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். என்ன உண்டு? நம்ம நித்திய ஜீவன் உண்டு. இப்போ யோவானில் சொல்கிறார்ல 17:6 நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா. ஆபிரகாமை தான் அழைச்சி ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் தான் என்ன செய்கிறாரு? பூமியில் உள்ள அம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிப்பேன், உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ ஆபிரகாம் மூலமாக தான் நான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். ஆபிரகாம் அவரோட வழிகளை கை கொண்டிருந்தார். நாமும் வழிகளை கை கொள்ளணும். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை எனக்கு தந்தி, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். யார் வசனத்தை கை கொள்ளுவா? யாரு கை கொள்ள மாட்டாங்க? இப்போ யாசுவாவை சொல்கிறோம், எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளலை? யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்ல. இந்த சத்தியம் எல்லாரும் கிடையாது. தேவன் உலகத்தில் தெரிந்தெடுத்து யாருக்கு இதை கொடுத்தாரோ அவர்களுக்கு இந்த வார்த்தை போனா போதும். மற்றவங்களுக்கு இந்த வார்த்தை கிடையாது. இதை யாரும் குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா வேதத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. நான் நிறைய படிச்சிருக்கிறேன். நான் பைபிள் நிறைய டிகிரியெல்லாம் வாங்கியிருக்கிறேன். எந்த டிகிரியும் இந்த வார்த்தைக்கு முன்னாடி செல்லாது. என்ன செய்யாது? செல்லாது. இதை நீங்கள் முதலாவது வேதத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணுறீங்க? சுயநாமத்தினால, சுய இச்சையினால நீங்களா ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த பேரில் தான் பாவ மன்னிப்பு, இந்த பேரில் தான் ரட்சிப்பு,
இந்த பேரில் தான் நோய் போகுது. இயேசுவின் பேரை சொன்னால் பேய் ஆடுது. ஏன் மற்ற இடத்துல பேய் ஆடலையா? எல்லா விக்கிர கோயிலும் தான் பேய் ஆடுது, எல்லா தற்காலிலும் தான் பேய் ஆடுது. பேய் எங்கனாலும் ஆடும். பாட்டு பண்ணால் கூட பேய் ஆடும். இந்த கோயிலில் பாட்டு பண்ணால் கூட பேய் ஆடும். அப்போ எது உண்மை? பிபி ஊதுனா கூட பசங்க ஆடுவாங்க. அப்போ அதெல்லாம் பேயாட்டமா? என்ன கிடையாது. உண்மை என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, உண்மை என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும். இதுல சமரசம் செய்ய முடியாது. என்ன செய்யக்கூடாது? சமரசம் செய்ய முடியாது. ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு பரவாயில்ல, இப்போ சாப்பிட போகிறோம், ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். அவன் சொல்கிறான், நான் ஹோட்டல் வச்சு நடத்தியிருக்கேன்ல, ஹோட்டல் வச்சு 3 வருஷம் நடத்தியிருக்கேன்ல. அப்போ சொல்லுவேன், அப்பளம் கிடையாது, கூட்டு பொரியல்லாம் இல்லை, சாப்பாடு இருக்கு. சிலர் போயிடுவான், சிலர் வந்து பரவாயில்ல சாப்பாடு கொடுங்க அப்படி, அவ்வளோதான். எப்படி? பரவாயில்ல, அப்பளம் கிடையாது, கூட்டு பொரியல் சாப்பிட்றியா? நம்மளும் பார்த்துருக்குறோமா இல்லையா? இது பரவாயில்ல கொடு. இல்லைப்பா சாப்பாடு ஃபுல்லாக அரை சாப்பாடு தான் இருக்குது, சரி இருக்கிற கொடு. எப்படி? நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். இப்படி எந்த ஒரு சமரசம் வார்த்தையில் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? இந்த வார்த்தையை வெட்ட முடியாது, துண்டாக்க முடியாது, இதை பிச்செல்லாம் பார்க்க முடியாது. வேதம் சொல்லுது, அவர் வேதம் சொல்லுது, மெசியா சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இவங்க எப்படி இருக்கிறாங்க? பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறாங்க. இவர்களோடு கூட நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? அவரோடு கூட நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையால் நீ விசுவாசிக்கிறவா வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காகவும், நீர் என்னிலேயும் நம்மில் இருக்கிறது போல நம்ம எல்லாரும் அவருக்குள்ளே ஒரே நபராக இருக்கணும். தேவனுக்குள்ள ஒரே நபரா ஒரே சிந்தையா இருக்கணும். வாசிப்போம். நான் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. இப்ப தேவனுடைய மகிமையை நம்ம கொடுத்துட்டாரு. நம்ம எப்படி இருக்கணும்? அவரோட கூட ஒன்றாய் இருக்கணும். அடுத்து, ஒருமைப்பாட்டில் அவர்கள் சேரலாகும்படிக்கு அனுப்பினதையும், என்னில் அன்பாய் இருக்கிறதை போல அன்பாய் இருக்கவும் உலகம் அறியும்படிக்கு. அப்ப நம்ம அவரோடு, அவர் நம்மோடு ஒன்றாய் இருக்கும்படி, ஒருமைப்பாட்டில் தேவனாய் இருக்கும்படி அவர் வேண்டிக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவரோட ஒருமைப்பாட்டில் ஒன்னா இருக்கணும். நீ தேவனே 3 சுக்கா கூறு போடுறியே, இப்படி ஒன்னா இருப்ப? ஆராதிக்கிறானா? பிதாவாகிய தேவனுக்கு ஆராதனை, குமாரனுக்கு ஆராதனை, பசுத்தாவிக்கு ஆராதனை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒன்றாய் இருக்கிறார். அவர் யாரா இருக்கிறாரு? ஒன்றாய் இருக்கிறார். ஒன்றான மெய்தேவனை நம்ம அறிந்து கொள்ளணும். அதை பற்றி அநேக நேரங்கள் என்ன கிடையாது, மனுஷருக்கு உணர்வு கிடையாது. என்ன கிடையாது? உணர்வு கிடையாது. 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம்.
தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது பிதாவானவர் நம்ம பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே உலகம் அவர் அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. இந்த உலகம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. ஆகையினால நம்மளையும் இந்த உலகம் அறியவில்லை. வாசிப்போம். பிரியமானவர்களே, இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவர் தரிசிப்பதினால் அவர் ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இப்போ எப்படி இருக்கிறது? இப்போ இன்னைக்கு இந்த உலகம் என்ன சொல்லுது? இந்த உலக மக்கள் என்ன சொல்கிறாங்க? இவர் பிதா, இவர் குமாரன், இவர் பரிசுத்தாவி. அதுக்கு போய் நிற்க போகிறோமா? அப்போ எத்தனை நாட்கள்? 1 2 3 4 போய் நிற்பேன், அப்புறம் 5ஆவது அடுத்த நாள் நிற்பார். இதெல்லாம் என்ன என்ன இதெல்லாம்? இதுதான் சத்தியமா? திருத்துவம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. திருத்துவம் முடிச்சு அலைகிறாங்க. திருத்துவங்கிற வேடு பைபிளில் கிடையாது. எப்படி? திருத்துவங்கிற வேடு பைபிளில் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாம் திருத்துவம் தான். திருத்துவம் முடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. திருவே சொல்லியிருக்காரு, என்ன கிடையாது? சமரசம் கிடையாது. இதை எடுத்துட்டு இன்னொன்று வச்சா சரியாயிரும். ஒரு டாக்டர்கிட்ட போங்க, அவர் மாத்திரை எழுதுவார் ஏதோ ஒரு வியாதிக்கு. அவர் சொல்கிற கம்பெனி மாத்திரையை தவிர அதே பேரில் வேறு மாத்திரை வாங்கி போட்டால் அந்த மருந்து அந்த வேலை செய்யாது. அது வேறு ஒன்று செய்யும். வேறு ஒன்றா இருக்கலாம், கம்பெனி வேறு இல்லையா? என்ன ஆகிடும்? அது வேறு வேலையை செய்யும். என்றைக்குமே கலப்பினம் வந்து என்ன செய்யாது? ஒத்து போகாது. அப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட காரியத்தை சரியாக அறிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்? யோவான் சுவிசேஷம் 5 வாசித்தோம். 44வது வசனத்தில் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் என்ன செய்கிற ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பு? ஒருத்தர் மகிமை தெரியப்படுத்துதல், அவங்கள அப்படியே சமாதானப்படுத்துது. இப்போ நம்ம சொல்கிறோம், நீ யாசை பேர ஞானசனம் எடுத்துங்க, பரலோகம் போகலாம். நான் சின்ன பிள்ளை ஞானசனம் எடுத்துட்டேன். எப்படி? சின்ன பிள்ளைகளே ஞானசனம் எடுத்துட்டேன். வேதம் சொல்லுது. மெசியா என்ன சொன்னார்? மறுபடியும் பெறாவிட்டால் என்ன செய்ய மாட்டீங்க? பரவாஜம் போக மாட்டீங்க. நான் சின்ன பிள்ளையிலே நான் பிறந்துட்டேன், மறுபடியும் பெற. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. வாசிப்போம். மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. நான் சின்ன பிள்ளையில ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா எப்படி போக முடியும்? அது ஞானஸ்தானம், அது தண்ணியை முன்னு தெளிக்கிறார், அவ்வளோதான். இந்தாப்பா, என்னது? தண்ணியை வந்து தெளிக்கிறது. மரணதி வேகமயம் நடுவில் ஓடுது, ஐயோ மானிடர்கள் யாவரையும் மரணம் வாரி கொள்ளுதே. மரணம் என்ன பண்ணுது? மானிடரை வாரி கொள்ளுது. சுத்த ஜலம் கொண்டு வந்து தெளிக்கல் ஆச்சுதே. எப்படி? சுத்தமான தண்ணியை தெளிச்சதுனால அந்த செத்து போன சரீரம் மீண்டும் எழும்ப போகுதா? எப்படி? சுத்த பன்னீர் கொண்டு வந்து தெளிக்கல் ஆச்சுதே. கொட்டு முரசெல்லாம் கொட்டி ஆகுது, உடனே எலும்பிடுமா? அது என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? மனம் திரும்பி பாவத்திற்காய் மரித்து நீதிக்காக மறுபடியும் பெறவாவிட்டால் மெய்யாவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இதை கேட்கிற ஒருவருக்கு ஒரு எச்சரிப்பு. நீங்கள் மறுபடியும் தேவனால் பிறக்க வேண்டும். தேவனால் முதலாவது ஜலத்தினால் பிறக்க வேண்டும்.
இரண்டாவதாக பசுத்தாயின் அபிஷேகத்தினால் நீங்கள் அபிஷேகப்பட வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் ஒருவரும் அக்கினி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தூற்று கூட அவர் கையில் இருக்குது, அதை பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. ஒரே வரி, பரலோகம் போக முடியாது, அவ்வளோதான். இங்கே நீங்கள் இருக்கலாம், சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே போக முடியாது. எங்கே போக முடியாது? அங்கே போக முடியாது. கூற்று கூட அவர் கையில் இருக்குது, தப்பிக்கவே முடியாது. என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? மறுபடியும் பிறக்கணும். என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். அல்லேலூயா. மறுபடியும் பிறப்பதற்கு என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ரொம்ப முக்கியம் மனம் திரும்புதல். பாவ மன்னிப்பு, மன உணர்வுப்பாடு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை எங்கே கிடைக்கும்? காசு கொடுத்து வாங்கிடலாமா? என்னது? காசு கொடுத்து வாங்கிடலாம் பாவ மன்னிப்பை? பாவ மன்னிப்பு எங்கே கிடைக்கும்? 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அறுத்து பலி செலுத்திடுவோமா? எப்படி பாவ மன்னிப்பு? பாவ மன்னிப்பு எங்கே கிடைக்கும்? பாவ மன்னிப்பை யார்கிட்ட பெற்றுக்கொள்வது? பாவ மன்னிப்பை நாம் யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும்? நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1:29 வாசிப்போம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் மெசியாவை தன்னிடத்தில் வரகண்டு உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஆடு பலியாகுது. அந்த ஆடு தான் யாசுவா மெசியான்றதான ஆடு. அந்த இரத்தத்தால் பாவம் கழுவப்படலைன்னா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோவான் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை, உலகத்தில் அந்த ஆதாமுடைய வித்து எங்கே வெளிப்படுது? ஆபிரகாம் என்றதான எபிரேய இனத்து மூலம் வித்து வெளிப்படுது. ஆபிரகாமை தேவன் ஊர் என்ற தேசத்திலிருந்து அழைத்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு அவனுக்கு அந்த வாழ்வில் அழைச்சிட்டு வராரு. அங்கே வந்த ஒரு பாடு அங்கே ஆசீர்வதிக்கிறாரு. பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுங்கிறாரு. அந்த வம்சத்தில் மெசியா பிறக்கிறாரு. இப்போ நம்ம யோவால வாசத்தைப்படி அந்த நீர் தந்த தேவன் கொடுத்த மனுஷர் யாரு? எந்த மனுஷன்? நீங்க மறந்துட்டீங்களா? அது வாட்டியும் எந்த மனுஷன்? நீர் உலகத்தை தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினங்கிற யார்? அது மறந்தாட்டியும் யோவான் 17:6 மறந்துடக்கூடாது. நீங்க மறந்துடாதீங்க. யோவான் உலகத்தில் தேர்ந்தெடுத்த மனுஷன் யார்? ஆபிரகாம். பாச தாறுமாறான ஒருபாடு. தேவன் யாரை தெரிந்து கொண்டான்? ஆபிரகாம் மூலமாக தான் போனாரு. ஆபிரகாமோடு தேவன் இருந்தார். வேற யார் கூட இருந்தால் எனக்கு காமிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வேற யார் கூடயாவது தேவன் போனாரான்னு சொல்லுங்க. வேதத்தின்படி இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன். ஏனெனில் நீங்கள் ஒரு வேலை இதை கேட்டுட்டு நீங்கள் என்கிட்ட பேச வரணும்னா வேதத்தின்படி இதுதான் பார்க்கணும். இந்த வேதாகமத்தில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வேதம் சொல்லப்பட்டிருக்குதா? இப்போ தேவன் யாரை தெரிந்து கொண்டா? அவர் யாரோடு பயணித்தார்? இதை மூலம் தெரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டா? ஆதாமுக்கு அப்புறம் தெரிந்து கொண்ட நபர் ஆபிரகாம். நீர் உலகத்தை தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய். அப்புறம் ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளையா இருந்தார். அல்லேலூயா.
ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தேவனுடைய பிள்ளையா இருந்தாரு. அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். அப்ப தீர்க்கதரிசி பிரணாம் சொன்னார்ல, வசனம் வார்த்தை வித்து மேல பட்டால் அது பிரகாசிக்கும். இந்த யாசோயம சத்தியத்தை நான் சொல்றேன், அவங்க ஏத்துக்கிறதுக்கு காரணம் இந்த வார்த்தைக்கு உடைய ஜீவன் அங்கே இருக்குது, ஆகையினால ஏத்துக்கிறாங்க. யார் ஏத்துக்கொள்ள மாட்டா? சர்ப்பத்தோட வித்து ஏத்துக்காது. என்ன பண்ணாது? என்ன செய்யாது? சர்ப்பத்தின் வித்து என்ன செய்யாது? அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளாது. ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய எப்படி இருக்கிறாங்க? அன்பா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். யோவான் 15:10 வாசிப்போம். என்ன சொல்றாரு? நான் என் பிதாவின் கற்பனை கை கொண்டு அன்பு நிலைத்திருக்கிற போல கற்பனைகளை கை கொண்டிருந்தால், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் மாத்திரமே அவருடைய அன்பு நிலைத்திருக்க முடியும். கற்பனையை வாசிக்கிறது வேற, மனப்பாடமாக சொல்றது வேற, படிச்சுக்கிட்டு போகிறது வேற. நான் படிச்சுட்டேன், நான் வாசிச்சுட்டேன், நான் இத்தனை முறை வேதத்தை பிரட்டி பார்த்துருக்குறேன், எத்தனை முறை நான் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்போ நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அவருடைய அன்பில் நினைச்சிருக்கிறீங்களா? அவருடைய நீங்கள் அன்பில் நினைச்சிருக்கிறீங்களா? மெசியா சொன்னார், வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 55 வாசிப்போம். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அறியேன் என்று சொல்வனாயில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகி ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்போ யூதர்கள் அவரை நோக்கி, இன்னும் 50 வயதாகவில்லையே, ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு மேசியா, ஆபிரகாம் உண்டாருக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பிதா குமாரன் அவுட்டு. பிதா குமாரன் நேம்ல ஞானஸ்தானம் வந்து பரலோகமும் முடியாது, அவுட்டு. எப்படி பிதாவினை பிரிக்கிற? இது எப்படி சாத்தியமாகுமா? இவர் ஆபிரகாம் உன்னாருக்கு முன்பதாகவே இருக்கிறார். பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறாங்க. பிதாவோடு அவர் சிந்தை நம்ம எல்லாரும் இருந்தோம். அதான் யோவான்ல, நீர் எனக்கு தந்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா. அப்ப தந்தை யாரை கொடுத்தாரு? அந்த எபிரேய இனத்தை மாத்திரம் கொடுத்தாரு. மற்றவங்களுக்கு இந்த சுவிசேஷ ரட்சிப்பு கிடையாது. ஆடலாம், பாடலாம், சபத்துக்கு போனால் நசவனுக்கெல்லாம் காணி கொடுக்கலாம், போதகரையே பார்த்துட்டு இருக்கலாம், அவர் கையை வச்சு ஆடலாம் பாம்பு மாதிரி, அவர் முகத்தை பார்த்து அக்கினி இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வேஷம் களைஞ்சு போயிடும். இதெல்லாம் வேஷம் களைஞ்சு போயிடும். யோவான், அதே யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நானே அவர் என்று விசுவாசியாய் விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் யார் என்றார்கள்? ஆதி முதலாய் சொல்லியிருக்கிறவர் தான். அல்லேலூயா. ஆதி முதலாய் சொல்லியிருக்கிறவர். அப்ப இந்த பிகினிங் ஆதியில யார் இருந்தா? பிதாவும் குமாரனும் ஒன்றா இருந்து தான் மோசை கொடுக்குறான் கட்டளை, தனித்தனியா கொடுக்கல. இந்த பாருங்க, ஈப்ரூ லெட்டர் இருக்குது, என்ன போட்டிருக்குது? சென்டர்ல தான் குமாரன் இருக்கிறாரு,
சரி 119 தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. வேதாகமம், தமிழ் வேதாகமத்தில் 119 ஒவ்வொரு 8 வருஷம் முன்னாடி ஒரு ஈப்ரு எழுத்து இருக்குது. அதில் ஒன்றாக இருக்கிறாங்க. இதா வார்த்தை, குமாரன், சுவா ரட்சிப்பு. பழைய ஏற்பாடு முழுக்க ஒரு வார்த்தையாக இருந்தார். கண்ணு கண், பல்லுக்கு பல். புதிய ஏற்பாடு ரட்சிப்பு குமாரன் மூலமாக. அப்போ பிதாவாகிய தேவன், யோவால வாசிக்கிறோம்ல, அந்த வார்த்தை மாமிஷமாகி கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராய் மரியாதை வயிற்றுக்குள்ள பசுத்தாய் பிரவேசித்து மெசியா என்ற குழந்தை மூலம் வெளிப்பட்டார். இந்த பிதாவாகிய தேவன் தான் பாடுபடுறார். இந்த உண்மை தெரியா அறவேக்காடு 3 பிரிக்கிறது. பிதா குமாரன் பசுத்தாவியான், இவர் ஜோம் பண்ணாராம், பிதா குமாரன் வந்தாராம், இவர் ஆம்லெட் போட்டு கொடுத்தாரு, 2 பேரும் சாப்பிட்டாங்களாம், மறைஞ்சு போயிட்டாராம். உடனே என்னப்பா நாடகம் அது? என்ன நாடகம் நடிக்கிறாங்க? என்ன நாடகம் இதெல்லாம்? வேதம் சொல்லுது, நான் உனக்கு தேவைன்னா என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார். நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பசியாக தான் நம்மகிட்ட சொல்ல போகிறாரு. பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது. அவர் பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் உடையவராக இருக்கிறார். ஆர்சி சொல்லுவாங்க, நம்முடைய தேவன் எப்படி இருக்கார்? எல்லாவற்றையும் உடையவராக இருக்கிறார். எங்கும் அவர் வியாபித்து இருக்கிறார், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காருன்னு சொல்லுவான். அதை உலகத்தான் சொல்லுவான். கடவுள் தூணில் இருக்கா, துரும்பில் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆர்சி சொல்லுவாங்க, ஆர்சி பாரு எங்கே வியாபித்து இருக்கிறார், எல்லா இடத்துலையும் அவர் இருக்காருப்பா அப்படிப்பாங்க. இப்போ இவங்க இதை 3 வச்சு அப்போ என்ன செய்கிறாங்க? மனுஷனாக வரக்கூடிய சுய மகிமையை தேடுறாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? சுய மகிமை நமக்கு வேண்டாம். நமக்கு யார் வரணும்? தேவனுடைய மகிமை தான் நமக்கு வேணும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது. 2 பேருடைய சாட்சி. அப்ப சிலுவையில் அடிக்கப்பட்டது யாரு? பிதாவும் குமார் நமக்கு அடிக்கப்பட்டாங்க. 2 பேருடைய சாட்சி. மோசே கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம், 2 பேரும் சேர்ந்தான் கொடுத்தாங்க. இந்த புரியல் முதலாவது வேணும். இந்த புரியல் முதலாவது வேணும். இதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். 31ஆம் வசனம் சொல்லுது, அடுத்த வசனம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக, தேவன் நம்மளை விடுவிப்பாராக. செபிப்போம்.